வணக்கம். தலைப்புச் செய்திகள். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கு புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மகளிர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள மகளிர் தின வாழ்த்து செய்தியில், புதுச்சேரி மாநில மகளிர் அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு குழந்தையை 10 மாதம் வயிற்றில் சுமந்து குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து சமுதாயத்தில் நல்ல பிள்ளையாக மாற்றும் கடமை தாயான பெண் இனத்திற்கு உரியது ஆகும். பிள்ளையை ஈன்றெடுக்கும் உறவு ஆண் பெண் என இருபாலருக்கும் உரியதாக இருந்தாலும் மக்களை பெற்ற மகராசி என்று மகளிரை மட்டுமே போற்றுவார்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்குள் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவர் மீதும் தாய் மட்டுமே பாசத்துடன் அன்பு செலுத்துவார். மாசு மறுவற்ற உண்மையான அன்பினை கருத்தில் கொண்டு அந்த குடும்ப உறுப்பினர்களால் தெய்வமாக அந்த தாய் மதிக்கப்படுவார். ஒரு குடும்பத்தில் பெண் என்பவர் அந்த குடும்பத்தின் மையக்கரு போன்றவர். ஒரு குடும்பத்தில் நலன் என்பது அந்த குடும்ப தலைவியின் கையில்தான் உள்ளது. ஒரு குடும்பத்தின் பெருமை அந்த குடும்ப தலைவியை சார்ந்தே இருக்கும். அனைவரின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்விலும் அடித்தளமாய் இருப்பது பெண்களே. நாம் தொழும் தெய்வம் மற்றும் வாழும் தெய்வமென அன்னை, அருமை சகோதரி மற்றும் அன்பு உருவமான மனைவி என ஒரு ஆணின் பிறப்பு முதல் இறப்பு வரை உடனிருப்பது பெண்கள்தான் என்பது அனைவரும் அறிந்ததே. பெண்களின் சக்தி அளவிடற்கரியது. எனவேதான் நாம் கல்வி, செல்வம், வீரம் என ஆக்க சக்திகள் அனைத்திற்கும் பெண்களையே தெய்வங்களாக வழிபடுகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் படித்தால் ஒரு தலைமுறையை செழிக்கும் என்பது ஆன்றோர் வாக்கு. இதைத்தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியும் பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை ஆற்றிடும் காணீர் என்று பாடினார். பெண்களுக்கான உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல் ஆகிய செயல்களை துரிதப்படுத்துவது 2025ஆம் ஆண்டிற்கான சர்வதேச மகளிர் தின கருப்பொருள் ஆகும். புதுச்சேரியில் மகளிர் தான் அதிக வாக்காளர்களாக உள்ளனர். அவர்களே தேர்தலில் ஒருவரின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்றனர். இந்த ஆண்டின் சர்வதேச மகளிர் தின கருப்பொருள் படி புதுச்சேரி மகளிருக்கான உரிமைகள், சமத்துவம், அதிகாரம் அளித்தல் ஆகிய செயல்கள் துரிதமாக நடைபெறவும் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். புதுவையில் குற்றங்கள் குறைய காவல்துறைக்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுவை காவல்துறை சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கான வீரமங்கை தற்காப்பு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. கடற்கரை காந்தி சிலை திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகிய சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி அளித்த காவல்துறையினர், பயிற்சி பெற்ற மாணவிகள், சிறந்து பணியாற்றிய பெண் காவலர்கள், உதவி பெண் சார்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 32 பேருக்கு விருதுகள், சான்றிதழ்களை வழங்கினார்கள். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பெண்களுக்கு தைரியம், துணிச்சலை ஏற்படுத்தும் வகையில் வீரமங்கை திட்டம் காவல்துறையால் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு காவல்துறையினர் சென்று மாணவியருக்கு தற்காப்பு கலை பயிற்சிகளை அளிப்பர். பெண்களுக்கு எதிரான குற்றத்தை குறைக்க புதுவை காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. புதுவையில் குற்றங்கள் குறைய காவல்துறைக்கு மக்கள் ஒத்துழைப்பது அவசியம் என்றார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் சரத் சவுகான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு விக்னேஸ்வரன் மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை அமைச்சர் திருமுருகன் தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் டாக்டர் விக்னேஸ்வரன் மக்கள் இயக்கம் சார்பில் மகளிர் தினத்தையொட்டி சிறப்பு மருத்துவ முகாம், லோன் மேளா மற்றும் மத்திய அரசு திட்டங்களுக்கான பதிவு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை அமைச்சர் திருமுருகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இம்மருத்துவ முகாமில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், நரம்பியல் மற்றும் நரம்பியல் அறுவை சிகிச்சை, கண் மருத்துவம், எலும்பு முறிவு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர். அத்துடன் மகளிர்களுக்கான லோன் மேளா மற்றும் மத்திய அரசின் நலத்திட்டங்களை பதிவு செய்யும் முகாமும் நடைபெற்றது. இதில் கோட்டுச்சேரி, நெடுங்காடு, வரிச்சிக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நிகழ்ச்சியில் சாதனை பெண்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது.
டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொண்ட மாணவி சிவப்பிரியா, தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவிகள் சசிகலா, கனிமொழி மற்றும் தேசிய அளவில் வெள்ளிப் பதக்கம் பெற்ற ஸ்வேதா, ரேவதி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காதலிப்பதாக கூறி சிறுமியை சென்னைக்கு கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த சினிமா துறை பணியாளருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கண்டக்டர் தோட்டத்தை சேர்ந்த சினிமா வெளிப்புற படப்பிடிப்பு ஊழியர் கார்த்திக் காதலிப்பதாக கூறி 17 வயது சிறுமியை சென்னைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கே தாம்பரத்தில் வீடு எடுத்து 16-10-2022 முதல் 4-11-2022 வரை பல முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியுள்ளார். சிறுமி கடத்தல் தொடர்பாக உதயஞ்சாலை போலீசில் புகார் பதிவானது. இதையடுத்து போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறுமியை மீட்டு கார்த்திகை கைது செய்தனர். இவ்வழக்கு போக்சோ நீதிமன்றத்தில் நடந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். இவ்வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி போக்சோ சட்டப்பிரிவு 6 கீழ் 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை கார்த்திக்கு விதித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு தர அரசுக்கு பரிந்துரைத்தார். புதுச்சேரி இன்ஸ்பெக்டர் டெபுடேஷன் முறையில் சிபிஐ பணிக்கு மாற்றப்பட்டு டெல்லி சென்றுள்ளார். புதுச்சேரி ஏனாம் காவல் நிலையத்தில் மனோஜ் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வந்தார். இவர் டெபுடேஷன் அடிப்படையில் மத்திய அரசு பணிக்கு டிஎஸ்பியாக பதவி உயர்வு பெற்று சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதையடுத்து அவர் டெல்லி சென்றுள்ளார். புதுச்சேரியில் கறவை மாடு வளர்க்கும் அட்டவணை இனத்தவருக்கு சிறப்பு பயிற்சி அளித்து சில இடுபொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முதன்மையர் செடியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் நிதி உதவியுடன் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் இணைந்து கறவை மாடு வளர்ப்போருக்கான சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. அதன்படி அட்டவணை இனத்தவருக்கான சிறப்பு திட்டத்தில் பயனடைய விரும்புவோருக்கு குறிப்பிட்ட தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அட்டவணை இனத்தவருக்கான சான்றிதழ் நகல் மற்றும் ஆதார் அட்டை அவசியம். சம்பந்தப்பட்டோர் 2 கறவை மாடுகள் வைத்திருக்க வேண்டும். புதுவை பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்க வேண்டும். கையால் தீவனம் நறுக்கும் இயந்திரத்தை பயன்படுத்துவோராக இருக்க வேண்டும். பசும் தீவனம் வளர்ப்போருக்கு திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும். திட்டத்துக்கு தேர்வானவர்களுக்கு 4 நாட்கள் பயிற்சி, கறவை மாடு வளர்ப்புக்கான இடுபொருட்கள் வழங்கப்படும். மேலும் விவரங்கள் தேவைப்படுவோர் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனைக்கு நேரில் வரலாம். மார்ச் 11ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுவை மாநிலத்துக்கான 2025-2026 ஆண்டுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கையை கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் வெளியிட்டார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மக்களுக்காக 2025 முதல் 2026 ஆண்டுக்கான மாதிரி நிதிநிலை அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி தமிழ் சங்கத்தில் நடந்தது. கட்சி தலைவர் ராமதாஸ் வெளியிட சேர்மன் வெங்கட்ராமன் பெற்றுக்கொண்டார். பின் ராமதாஸ் கூறுகையில், பட்ஜெட்டில் அரசு நிதி ஒதுக்கீடு 14,000 கோடியாக இருக்க வேண்டும். இந்நிதியை சொந்த வருவாய் மூலம் 8,800 கோடியாகவும், மத்திய அரசிடமிருந்து நிதி உதவி 4,457 கோடியாகவும், கடன் வாங்குதல் 7,043 கோடி ரூபாயாகவும் இருக்கும். இதன் முக்கிய அம்சமே அரசின் சொந்த வருவாயையும் மத்திய நிதியையும் பெருக்கி கடன் வாங்குவதை குறைக்க வேண்டும். அதில் வரி வருவாய் 6,200 கோடியும், வரி அல்லாத வருவாய் 2,600 கோடியாகவும் இருக்கும் என்றார். மாநில செயலாளர்கள் சிவகுமாரன், ரவிக்குமார், இணை செயலர் இளங்கோவன், துணை செயலாளர் கலியபெருமாள் பங்கேற்றனர். மாநில துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் நன்றி கூறினார். புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பன்றிகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சியில் பன்றிகளை வளர்க்க உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அதன்படி 3 பேர் மட்டுமே உரிமம் பெற்றிருப்பதாக தெரிகிறது. உரிமம் பெற்றவர்கள் அதற்குரிய விதிமுறைகளின்படி நகராட்சிக்கு ஒதுக்குப்புறமாக பட்டி அடைத்து பன்றிகளை யாருக்கும் தொந்தரவின்றி வளர்க்க வேண்டும்.
ஆனால் புதுச்சேரி நகராட்சியில் முருங்கப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமானோர் நகராட்சி உரிமம் பெறாமல் பன்றிகளை வளர்ப்பதுடன் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் அவற்றை பொது வெளிகளில் விட்டுள்ளனர். ஆகவே சாலைகளில் பொது இடங்களில் சுகாதார கேடை விளைவிக்கும் வகையில் சுற்றித் திரியும் பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பன்றி பிடிப்போர் உதவியுடன் விரைவில் நகராட்சியில் பன்றிகள் பிடிக்கப்பட்டு காட்டு பகுதிகளில் விடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊசுடு தொகுதி உளவாய்க்கால் பகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 7.27 லட்சம் மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை அமைச்சர் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம், உளவாய்க்கால் மற்றும் கோனேரிக்குப்பம் கிராமங்களில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் 7.27 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல், மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழற்கரை நகராட்சியின் சிறப்பு வரி வசூல் முகாம் நாளை தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, குறிஞ்சி நகரில் நடக்கிறது. இது தொடர்பாக உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழற்கரை நகராட்சி சார்பில் வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரி செலுத்துபவர்களுக்கான சிறப்பு முகாம் நாளை 9ஆம் தேதி லாஸ்பேட்டை, குறிஞ்சி நகர் 9வது குறுக்கு வீதியில் நடக்கிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடக்கும் முகாமை பயன்படுத்தி குறிஞ்சி நகர், குமரன் நகர், நாவர்குளம், அசோக் நகர், ராஜாஜி நகர் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சேவை வரி நிலுவைதாரர்கள் 2024 முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான காலத்திற்குரிய வரியை செலுத்தலாம். இதேபோல் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்தில் சிறப்பு வரி வசூல் முகாம் நடக்கிறது. இதில் உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளில் வசிப்பவர்களும் வீட்டு வரி, சொத்து வரி, சேவை வரியை செலுத்தி வட்டி, ஜப்தி நடவடிக்கை தவிர்த்துக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரத்த தான முகாமில் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரி அடுத்த வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம், மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000க்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் செயல்படும் நாட்டு நலப்பணி திட்டம், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், உள்தர உறுதி பிரிவு மற்றும் கிளியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து சிறப்பு இரத்த தான முகாமினை நடத்தியது. இந்த இரத்த தான முகாமினை கல்லூரி முதல்வர் வில்லியம் தொடங்கி வைத்து இரத்த தான முகாமில் இரத்த தான வழங்கும் 60 மாணவ மாணவிகளை பாராட்டினார். இந்த முகாமில் வட்டார மருத்துவ அலுவலர் ஜெயபிரகாஷ் ராமலிங்கம், செல்வ முருகன், ரவி, இளைஞர் செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.